ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்க இந்த சிம்பிளாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து சிம்பிளாக பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தா என்னுடைய இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிடுங்க. இந்த ப்ராஜெக்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு மியூசிக் லேயர் சம் ஃபாண்ட்டுக்கான குரூப் லேயர்லாம் இருக்கும். அந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ தான் இங்கே வந்து ஒரு 6 or 7 குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 6 குரூப் இருக்குது. இந்த 6 குரூப்லேயும் உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. என்னென்ன பண்ண சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இப்போ அதை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து குரூப் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா குரூப் சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணி ரைட் ஆச்சு சொன்னால் உள்ள ஒரு லென்த்தாக ஒரு லேயர் இருக்கும். இதில் ஸ்டார்டிங் வந்துருங்க. கீழே பாருங்க ரைட் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து சேவ் பண்ணி ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு சர்ச் அங்கே கிளிக் பண்ணிட்டு அது வந்து டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் ஒரு ரிசல்ட் வந்து வரும். ஓகேங்களா, டாப்பில் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா மிரர் சொல்கிற ஆஃபன் மட்டும் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணி வைக்கலாம். எனேபிள் பண்ணிவிட்டு எல்லாரும் போய் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரெக்டாங்கிள் கீழே எடுத்து வந்துடும். எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் எண்ட் வரையும் போயிட்டு இமேஜில் சூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து மூவ் கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி இமேஜ் வந்து ஃப்ரேமில் வந்து பர்ஃபெக்டாக செட் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, செட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான அவுட்புட்டு பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இதே மாதிரி இங்கே இருக்க 6 குரூப்லேயும் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க. இங்கே ஒரு 2 பிக் இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு 2 பிக்கான குரூப்பில் நெக்ஸ்ட் ஒரு எம்டியான ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் 2 பிக் ஒரு எம்டி லேயர். ஓகேங்களா, ஃபஸ்ட் எம்டியாக இருக்கிற இடத்துல என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தா விட்னஸ் 28 வந்து போயிடுங்க. ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓடுங்க. ஒன்ஸ் வந்து ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மாரோட எக்ஸ்ட்ரா இருக்காமல் கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த வேறு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக்கு எடுத்து வந்து வச்சுருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கமர்ஸ் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஃப்ரேம் வந்து ஃபேஸ் வந்து இது மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே என்ன பண்ணல சேம் ஸ்டெப்பை வந்து இங்கே ஒரு பிக் இங்கே டூ இங்கே வந்து வரையும் வந்து பிக் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற 2 பிக்கான குரூப் லேயர். ஓகேங்களா, இந்த 2 பிக்கான குரூப் லேயர் எப்படி வந்து ரொம்ப ஈஸி தான். பிக்கான லேயர் சூஸ் பண்ணிட்டு வந்து வெளியில் சொன்னால் உள்ள ஒரு இமேஜ் லேயர் வந்து இருக்காது. நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா, ஸ்டார்டிங் வந்து டெம்ப்ளேட் மட்டும் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு எண்டு வரையும் இமேஜ் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இமேஜ் வந்து இந்த இது இங்கே எடுத்து நாங்கள் கரெக்டாக எங்கள் மேலே வந்து மிரர் ஆன் ஆகிட்டுருக்கு. அதை வந்து தூக்கி விட்லாம். டைல்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, கரெக்டாக மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக எண்டுக்கு வந்து போயிடுங்க. எண்டுக்கு வந்து போயிட்டு ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து எந்த லெவலில் வேணுமோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான அவுட்புட் வந்து இதுமாதிரி பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக்கான குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்திங்கன்னா இங்கே ஒரு 2 பிக்கான குரூப் லேயர் இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக வந்து இதுவும் பிக்கான குரூப் லேயர் தான். கரெக்டாக வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணி நான் வந்து பிக்குன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு 2 லேயருக்கான கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அது வந்து சைடில் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஓகேங்களா, ஆன் பண்ணிட்டா இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் வந்து கிடச்சிரும். அது வந்து கரெக்டாக மூவ்மெண்ட்டில் வந்து கொடுத்துக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் வந்து பண்ண தேவை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து எடிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல மேலே பாருங்கள் ஒரு ரைட் சைடு வேறான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.